பாகிஸ்தான் தாக்குதலில் ஜம்மு காஷ்மீரில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகிலன் இணைகிறார். முகிலன், விவரங்கள். மோனிஷா, இந்த ரஜோரி பகுதி, குறிப்பாக இந்த ரஜோரி பகுதி என்பது பாகிஸ்தானின் இது போர் ஒப்பந்தத்தை மீறி நடத்தக்கூடிய தாக்குதலில் அதிக பாதிப்பை சந்திப்பது இந்த ரஜோரி பகுதிதான். தற்போது இந்த ரஜோரி பகுதி மீது பாகிஸ்தான் நடத்திய அந்த தாக்குதல் மீது அந்த ஷெல் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அதில் ஜம்மு காஷ்மீர் அரசுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு அதிகாரி ராஜ்குமார் தாப்பா என்பவர் கொல்லப்பட்டிருப்பதாக தற்போது அந்த மாநிலத்தின் முதல்வர் உமர் அப்துல்லா தெரிவித்திருக்கிறார். அவர் பதிவிட்டுள்ள அந்த எக்ஸ் பதிவில் ராஜ்குமார் தாப்பா நேற்று வரை அவருடன் பல்வேறு இடங்களுக்கு ஆய்வுக்கு வந்ததாகவும், ஆனால் ரஜோரியில் இருக்கக்கூடிய அவர் இல்லத்தில் மீது நேற்று இந்த பாகிஸ்தான் நடத்திய அந்த ஷெல் குண்டுகள் விழுந்து அவர் பயங்கர காயமடைந்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து அவர் உயிரிழந்திருப்பதாகவும் தற்போது தகவல் உறுதிப்படுத்தியிருக்கிறார். மோனிஷா, முகிலன், தற்போது வரையில் ஜம்மு காஷ்மீரில் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் பாகிஸ்தானின் தாக்குதலால்? மோனிஷா, ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். பெரும்பாலான இந்த உயிரிழப்புகள் இந்த ரஜோரி, பூஞ்ச் மற்றும் ஊரி பகுதிகளிலிருந்து தான் வருகிறது. இதற்கு காரணம் இந்த 3 இடங்களுமே இந்த எல்லை கோட்டுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய பகுதிகள். இந்த பகுதிகள் மீது தொடர்ந்து பாகிஸ்தானது தனது தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. அது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. அதாவது இந்த ஷெல் குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதலை தற்போது பாகிஸ்தான் தீவிரப்படுத்தி இருக்கிறது. கடந்த 2 நாட்களாக நாம் இது தொடர்பாக தகவல்களை வெளியிட்டு வருகிறோம். இந்த எல்லை பகுதிகளில் பாகிஸ்தான் பல மடங்கு தனது தாக்குதலை அதிகரித்துள்ளது. குறிப்பாக இந்த ஷெல் குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதலை பாகிஸ்தானது பல மடங்கு உயர்த்தியிருப்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். தற்போது இதனால் அந்த எல்லை பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் மற்றும் அந்த சொத்துக்கள் மீது தொடர்ந்து சேதம் ஏற்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் தற்போது ரஜோரி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு ஊழியர், ஜம்மு காஷ்மீர் அரசு ஊழியர் ஒருவர் தற்போது இந்த தாக்குதலுக்கு பலியாகி இருக்கிறார். நாம் நேற்றும் உமர் அப்துல்லா பல்வேறு இடங்களுக்கு சென்று அவர்கள் அதாவது பாதிப்பு ஏற்பட்ட அந்த இடங்களில் ஆய்வுகளை மேற்கொண்டார். தற்போது அந்த ஆய்வில் உடனிருந்த ஒரு அதிகாரியை தற்போது இந்த தாக்குதலில் உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த பகுதிகளில் தற்போது இந்திய ராணுவமும் தக்க பதிலடியை தற்போது கொடுத்து வருகிறது. பாகிஸ்தான் என்ன ஆயுதங்களை பயன்படுத்தி தற்போது இந்த பகுதிகளில் தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறாரோ அதே ஆயுதங்களை பயன்படுத்தி தற்போது ஒரு கடுமையான ஒரு தாக்குதலை தற்போது இந்திய ராணுவத்தினரும் வழங்கி வருகின்றனர். மிக முக்கியமாக இன்று அதிகாலை முதல் இந்தியாவின் அந்த பதிலடி தாக்குதலானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இன்று அதிகாலை முதல் பாகிஸ்தானும் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது. பத்தைக்கிரக ஏவுகணைகளை பயன்படுத்தி இந்திய நிலைகள் மீது தாக்குதலையும் நடத்த முயற்சி செய்திருக்கிறது. அது இந்திய பாதுகாப்பு படையினரால் முறியடிக்கப்பட்டது. அதே போல மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது பாகிஸ்தான் போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. அது பாராமுல்லா பகுதி மற்றும் வடக்கு காஷ்மீர் பகுதிகளில் அந்த தாக்குதலானது நடத்தப்பட்டு அந்த 2 பாகிஸ்தான் போர் விமானங்கள் தற்போது சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாகவும் அது அதிகாரப்பூர்வமான தகவலானது வெளியாயிருக்கிறது. இந்த போர் விமானங்களில் இருந்த பைலட்டுகளை தற்போது தேடி கண்டுபிடிப்பதற்கான பணிகளும் தொடங்கியிருக்கின்றன. சர்ச் பார்ட்டி என்று சொல்வார்கள். அந்த விமானம் விழுந்த இடத்திலிருந்து இந்த பாகிஸ்தான் விமானிகள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை தேடி கண்டுபிடிப்பதற்கான அந்த சர்ச் பார்ட்டிகளும் தற்போது அனுப்பப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்க வேண்டும். பாகிஸ்தான் தனது போர் விமானங்களை பயன்படுத்தி இந்திய எல்லைக்குள் நுழைந்து தாக்குதலில் ஈடுபட முயன்றது. தற்போது அது முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு தற்போது அந்த பாகிஸ்தான் விமானப்படை வீரர்கள் அந்த பைலட் விமானியை தேடும் பணியும் தற்போது தொடங்கி இருக்கிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முகிலன்.